என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட வகுப்பு இதில் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இப்போ இந்த பெண் எந்த மாதிரி ஒரு கல்வியை கற்பதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது உங்களால் அசியூம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முதல்ல இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நான். இங்கே என்ன அப்படின்னா, விருச்சிக லக்னம், ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம், ரைட்டுங்களா? இவங்க ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கார், அதையும் சொல்லிடுறேன். இவங்க ஜாதகத்தில் புதன் வக்கரம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். சரியாக இருக்கா பாருங்க. இவங்க என்ன படிப்பு, என்ன கல்வி, எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்க. கல்விக்கு எதை எடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? புதன் தான் இங்க. ஆமா, நீச்சம் ஆயிட்டாரு புதன். அதனால புதன் வக்கரமாகிறாருன்னு சொல்லிட்டேன். அப்ப நீச்ச பங்க ராஜயோகம். அப்ப கல்வி நல்லாதான் இருக்கும். அவருக்கு 2-12 இடங்கள்ல கிரகங்கள் இருக்குது. அதே பார்த்தோம்னா செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதால அவர் அசுபர்னு சொல்லக்கூடாது. இந்த பக்கம் பார்த்தா குரு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால 2 பக்கமும் ஒரு நல்ல கிரகம் இருக்கிறதா எனக்கு தோன்றுது ஐயா. அதனால அவருக்கு நல்ல குடும்பம் அமையும். கல்வி நல்லதான் இருக்கும். அவர் 1 2 3 4 9, அது 9ஆம் லக்னம் எடுத்துக்கூடாது. 9 விருச்சகம். அவரு 12ல வெளிநாடு அது மாதிரி போற யோகம் இருக்குது. 12ல குரு இருக்கக்கூடாதுன்னா சுக்கிரன் இருக்கலாம். இல்ல நான் கேட்டதை விட்டு நீங்க வெளியே போறீங்க. இல்ல படிக்கிறது கல்வி என்ன கல்வி, எதை சார்ந்த கல்வி, அது ஏதாவது உங்களால திங்க் பண்ண முடியுதா? கல்வி எதை சார்ந்த கல்வி, எதை சார்ந்த, நான் பர்டிகுலரா கேக்குறேன். அசியூம் பண்ண முடியுதா பாருங்க. பொருளாதாரம் சார்ந்த கல்வி படிச்சிருப்பாரு ஐயா. பொருளாதாரம் சார்ந்த கல்வியா? ஒரு அற்புதமான பாயிண்ட். ரைட். பொருளாதாரம் சார்ந்த கல்வி இல்லைங்களா? எடுக்கலாம். அதுக்கப்புறம் சனி பகவான் இருக்கிறதால என்ன கல்வி, சனிக்கு அவ்வளவுதான் ஐயா. இந்த முயற்சி பண்றதே பெரிய விஷயம். ஒன்றும் தப்பு இல்லை. இதனால நீங்க சோர்ந்து போகவே வேண்டாம். நீங்க சொன்ன 2 பாயிண்ட்னால 2 பாயிண்ட் தான் அது, அதுல மறுக்க முடியாது. வேற அவரு பொருளாதார சார்ந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற யாருக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்து சொல்லுங்க. சனி பகவானுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் கொடுத்து எதனா தாமதத்தை படுத்தி எதனா பண்ணுமா ஐயா? பண்ணணும் பண்ணனாதான் அது கரெக்ட். ஏன்னா ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜி போறதுக்கு கொஞ்ச நாள் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் படிக்கலாம். நல்லா சொன்னீங்களே, அருமையா சொன்னீங்களே பாயிண்ட். இப்ப சொன்னது நல்ல பாயிண்ட்.
இல்லை கரெக்டு. நீங்கள் அந்த பிஜின்னு சொன்னது என் காதில் விழுந்துச்சு. அதை அவங்களும் கூட பயன்படுத்தினாங்க. கரெக்டு. ஓகே, நான் சொல்லிடுறேங்க ஐயா. என்ன இப்போ உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இல்லை, சரி நீங்கள் ஏதாவது உங்களால் இதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. இது வக்கீல் படிக்க வாய்ப்பு என்னங்கண்ணா? வக்கீல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மேலே. குரு சனி பரிவர்த்தனை. ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களாமா. ஐஏஎஸ் அதான் சூரியன் இருக்கிறதால இருக்காங்க. அதான் சொல்றேன். நீங்க அதாவது அவங்க ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க. இப்போ அவங்க கல்வி நிறைவடையுமா, ஐஏஎஸ் படிச்சுடுவாங்களா, படிக்க மாட்டாங்களா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சனி தடை பண்ணுவாரு. சனி தடை பண்ணுவாரு. அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா சூரிய கிரகம் இருக்கிறதால அவர் ஐஏஎஸ் அந்த பொருளாதார சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஐஏஎஸ் ட்ரை பண்ணுவாங்க ஐயா. அதுல போகும்போது அவங்களுக்கு கிட்ட போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இல்லைன்னா தாமதமாய் வேணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பரவாயில்ல. நீங்க அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடா நல்லாவே வருது, நல்ல பாயிண்ட் எல்லாம் வருது. எப்படி தெரியல ஐயா. சட்டம் சொன்னதுக்கு நான் ஏன் இல்லைன்னா கேதுதான் சட்டத்துக்கு உண்டான கிரகம். ஆமா, ஏன்னா அவர் 12ல இருக்கிறாரு. அதனால அந்த கல்வி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல புதன் வக்ரமாயி வராதே. ஆமா ஆமா, அது ரைட் ஐயா. சார் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் அவர் நினைச்ச படிப்பு கரெக்டா முடிச்சிருவாரு. என்ன காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் நினைச்ச படிப்பு அதை எப்படி முடிச்சிருவாரு. ஓ சரி சரி. வேற யார் பாயிண்ட்? ஜாதகர் படிச்சு முடிப்பாங்களான்னு கேட்டோம். படிச்சு முடிப்பாரு ஐயா கண்டிப்பா. ஐஏஎஸ் அது தாமதப்படுத்தி தான் தரும், உடனே தரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் என் கருத்து. ரைட், உங்க கருத்து சொல்லிட்டீங்க. அடுத்தவங்க மற்றவங்க கருத்து சொல்லட்டும். குரு இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணுவாருங்க. குரு இருக்கிறதால ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றீங்க. ஆமா, ரைட், ஓகே ஐயா, நல்ல விஷயம், நல்ல கருத்து. நீங்க சொன்ன மாதிரி ஐயா, புதன் கேது வீட்டுல உக்காஞ்சாருன்னா வக்ரத்துல, கேது தொழிலை எடுத்து பண்ணாதான் அவரு தொழில, அதாவது படிப்பு கூட ஐஏஎஸ் சொன்னதால கேதுக்கு சாதகமா இருந்தாதான் தர சக்சஸ் ஆகும். அப்படி இல்லாம அவர் அந்த தொழிலை போயிட்டா அவர் வாழ்க்கையில வீழ்ச்சியை தான் அடைவார். அப்படி அதான் என்னுடைய கருத்து. ரைட் 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 ரைட். சரி, சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்தது என்னன்னா இந்த பொண்ணுடைய கேரக்டரை பத்தி அடுத்த கேள்வி. சுக்கரன் சந்திரன் 7 1 2 3 4 5 6 7ஆம் இடத்துல சுக்கரன் சந்திரன் ராகு. அதனால சுக்கரனும் ராகு சேர்ந்தாவே நல்ல தனம் தரத்துக்கு வாய்ப்புகள் கம்மியாகும். சுக்கரன் ராகு மோசமான கிரகம். குரு பார்த்தாலும் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல பார்வையா சுக்கரன் குரு கேது சந்திரன். அதனால கேது இருக்கிறதால நம்ம ராகு எடுத்துக்கூடாது ஐயா. 7ஆம் பார்வையில எடுத்துக்கங்க, ராகு கேது பிடியில் இருக்கிறதா எடுத்துக்கங்க. அப்போ கண்டிப்பா சுக்கரன் ராகு கூட இருந்தா கொஞ்சம் தவறான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா ஐயா. ரைட், சூப்பர், நல்ல ஒரு வாய்ப்பு.
மற்றவங்களுடைய கருத்துக்கள். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க. அது என்னென்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. குருவுக்கும் சனிக்கும் அங்கே என்ன சம்பந்தம் வருதுன்னு பாருங்க. குரு சனி பரிவர்த்தனைங்க. கரெக்ட் பரிவர்த்தனைங்க. பதட்டமாகிடுறீங்க. பதட்டமாகாதீங்க, நிதானமா பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, எதிர்த்தாப்புல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது நான் என்ன கடவுளா? நான் மனுஷன் தான் சார். அப்போ ஐயா பரிவர்த்தனை ஆச்சு. சொல்லுங்க, பரிவர்த்தனை ஆன பிறகு பதில் இல்ல. இப்ப இல்லையா, பரிவர்த்தனைன்னு சொன்னாவே சனிய கொண்டு வந்து கும்ப வீட்லயும் மீன வீட்டுல குருவை வச்சு பாக்கணுமா, இல்ல இருக்கிற இடத்துல அப்படியே வச்சு பாக்கணுமா? அப்படியே ரெண்டையுமே பரிமாற்றம் பண்ணி பாருங்க. அப்ப பரிமாற்றம் பண்ணும்போது சனிக்கேது வந்து சனியும் கேதுவும் மோதிக்குச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில அவரை கஷ்டப்படாம முன்னேறவே முடியாது. அப்படி அவரு முன்னேறணும், வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சா அப்போ கண்டிப்பா கேதுனுடைய காரகத்துவத்தை எடுத்து படிச்சாலும் வேலைக்கு போனால்தான் அவர் லைஃப்ல வந்து லீட் பண்ண முடியும். எனக்கு அதுதான் நான் படிச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சது ஐயா. இல்ல ரைட். ஒரு கருத்து தேவைப்படுற கருத்து தான், சொல்லுங்க. ஏன்னா கேது சனி வந்து அவ்வளவு நல்ல ஒரு கிரகம் இல்லை ஐயா. ஒருவேளை அதாவது சனி ஒரு பக்கமாவும் கேது ஒரு பக்கமா இருந்தாலும் ஓகே. அப்ப வந்து நமக்கு தொழில் என்ன வேணா செஞ்சாலும் நல்ல லாபம் கிடைக்கும், பிரச்சனைகள் வராது. ரெண்டும் போய் முட்டிக்கூடாது. மோதாம போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்ப வந்து கண்டிப்பா லைஃப்ல கொஞ்சம் லீட் பண்ணலாம். நீங்க எந்த தொழில வேணா எடுத்துக்கலாம். அப்போ ஆனா சனி கேது வரும்போது கேது தொழில தான் எடுக்கணும், சனி தொழில் எடுக்கவே கூடாது. ரைட்டுங்க. ஜாதகியை பத்தி நமக்கு கேரக்டரை பத்தி கேட்டா நீ என்ன கிரகத்தை எடுப்பீங்க? நீங்க எல்லாம் குரு சுக்கிரன் ஐயா. இல்ல எதை எடுப்பீங்க? சந்திரன் ராகு சேர்க்கை சரியில்லை. சந்திரன் ராகுனாவே ஒரு பயத்தை தரும். கண்டிப்பா ஜாதகர் வந்து ஒரு மென்டல் டிசார்டர் மாதிரி கூட லைட்டா ஆகலாம். ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு மென்டல் டிசார்டர் மாதிரி கூட ஜாதகர் ஆகலாம். ஏன்னா அவன் பயம்புத்திட்டே இருப்பாரு சந்திரன் ராகு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மத்துல இருக்கிறதுனால அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குங்க. ரைட்டு, சொல்லுங்க. நல்ல கரெக்டா வருது, சொல்லுங்க. அதாவது செவ்வாய்க்கு, அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் ராகு வருது, அது செவ்வாய்க்கு 5ஆம் இடத்துல வருது. 5, 9 பார்த்தா அதுலயும் பிரச்சனை வருது. ரைட்டு ஐயா. இது கொஞ்சம் சிக்கலான ஜாதகம் தானே. சிக்கலான ஜாதகம் இப்ப சொன்னீங்களே, அது ஒரு அற்புதமான பதில். ரொம்ப சிக்கல். கொஞ்சம் சிக்கலான ஜாதகம் தான் இது. இதுக்கு பதில் சொல்றது நம்ம கொஞ்சம் சிக்கல் தான். ஆமா, உண்மைதான் இல்லைங்களா? இல்லை, இப்போ நான் சொல்றது என்னைய சொல்றேன். நீங்களும் அப்படித்தான் நம்ம எல்லாரும் அப்படித்தாங்கிற வழிமுறை. இது கொஞ்சம் சிக்கலான பதில் சொல்ல போறோம். எப்படி சொல்ல போறோம், என்ன சொல்ல போறோம் அப்படின்னு எனக்கு அனுப்புனாங்க, பார்க்க சொல்லி சொன்னாங்க. புதன் வக்கரம், நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ இதில் இந்த நேத்தியை பற்றி பேசணும், இந்த ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி பற்றிலாம் கூட இதில் கொஞ்சம் புகுத்தி உங்களுக்கு எப்படிங்கிறதையும் சொல்கிறேன், ப்ளஸ் அதையும் சேர்த்து சொல்கிறேன். விருச்சிக லக்னம், சந்திரன் இருப்பது மக நட்சத்திரம். சந்திரன் இருப்பது மக நட்சத்திரம். ஆஸ் யூஷுவலாக சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா
அது கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுக்குன்னு தனி வீடு கிடையாது, எங்கே இருக்கிறதோ அது ஒரு வீடு. இப்போ இதில் எந்த நட்சத்திர சாரம் எந்த வீடு வேலை செய்ய போகுது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, சந்திரன் சர ராசியில் இருக்காரா, சிர ராசியில் இருக்காரா, உபய ராசியில் இருக்காரான்னு பார்த்தோம்னா, சந்திரன் அது ஒரு ஸ்திர ராசியில் இருக்கார். அப்போ ஸ்திர ராசி தான் நமக்கு இயங்க போகிறது. கேது எங்கே இருக்கார்? ஸ்திரத்தில் தான் இருக்கார். அப்போ கிட்டத்தட்ட அது 4 வேலை செய்யுது. 4ஆம் இடம்ங்கிறது வேலை செய்யும் அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலே நாம் கையாளக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை மையப்படுத்த வேண்டும். ஜாதகி என்றாலே சுக்கிரனை மையப்படுத்தி எடுத்து பார்த்தால் மட்டுமே நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அல்லது லக்னத்தையும் லக்னாதிபதியும் எடுத்து பார்க்கலாம், அதில் தவறொன்றும் இல்லை. அப்படி பார்த்தாலும் கூட விருச்சிக லக்னம், லக்னாதிபதி லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு பாயிண்ட். அடுத்ததாக நாடி விதிப்படி சுக்கிரனை எடுத்து பார்த்தால் சுக்கிரனுக்கு குருவுடைய கான்டாக்டும் இருக்கிறது, சனியுடைய கான்டாக்டும் இருக்கிறது, அதே நேரத்தில் கேதுவுடைய கான்டாக்டும் இருக்கிறது. இது நேர் 7இல் சந்திரனுடைய கான்டாக்டும் இருக்கிறது. இதெல்லாம் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கருத்து ரைட்டுங்களா? சரி, இவங்க என்ன படிப்பாங்க? புதனை வச்சு தான் கல்வியை சொல்ல முடியும். புதனை வைத்துத்தான் நாம் கல்வியை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது. சரி, எப்பொழுது புதன் வக்ரம் ரெட்ரகேட் ஆயிட்டாரோ அப்போ அங்கே குரு, சுக்கிரன், அந்த கேது இதோடைய கான்டாக்டில் வந்துடுது. இவங்க கிட்டத்தட்ட இதுதான் படிப்பு அப்படிங்கிற நிலையான படிப்பே கிடையாது. எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் படிக்கிறாங்க, எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் புகுந்து புகுந்து உள்ளே போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஒன்று இதில் அஸ்ட்ராலஜி மட்டும் அவங்க விட்டு வைக்கல. அஸ்ட்ராலஜியில் பிரவீனா அப்படின்னு ஒரு ஏதோ இருக்காமா, எதோ தெரியுமா சார் பாலகிருஷ்ணன் ஐயா உங்களுக்கு? அஸ்ட்ராலஜி பிரவீனான்னு சொல்லி தெரியல ஐயா. அது நாடி பிரவீனாவா அது என்னமோ சொன்னாங்க, என்னமோ என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் படித்தோம், செஞ்சோம். அஸ்ட்ராலஜியில் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருத்து, சந்திரன் ராகு வந்தாலே அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் அது சம்மந்தப்படுவதால் புத்தி பேதலிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்களுக்கும் அந்த புத்தி பேதலிப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்கள்ட்ட நிலை இல்லை, ஸ்டெடி இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு நிரந்தரமான பயணம் எதிலுமே இல்லை. அனைத்திலுமே துண்டு துண்டாக பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் செய்துள்ளார். அப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் அங்கே ஒத்து வருது. அப்போ அவங்கள்ட்ட ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ அந்த மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று சரிங்களா? இது ஒன்று. சரி, நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பயன்படுத்தலை, இந்த பொண்ணுடைய கேரக்டர் அப்படின்னும். அப்போ இந்த பொண்ணுடைய கேரக்டர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்ன? இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 4ஆம் அதிபதி யார்? அதெல்லாம் ஒருத்தருடைய ஒழுக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் 4ஆம் வீட்டை வைத்து பேசலாம், நம்ம தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் லக்னாதிபதி எந்த கிரகத்துடன் தொடர்பு கொள்கிறார், எங்கே பார்க்கிறார், அதற்கு என்னென்ன கிரகங்களுடைய கான்டாக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ சுக்கிரனுக்கும் அங்கே குருவுக்கும் அங்கே சனிக்கும் அந்த கேதுவுக்கும் நேர் 7 சந்திரனுக்கும் கான்டாக்ட் கிடைக்கிறது. இவர் நிச்சயமாக ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. முதல்ல நண்பர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் கூட நண்பர்கள் அவர் எல்லாரிடத்திலுமே இவர் பழகி ஏமாந்துருக்கிறார். இது மென்டலாக கிடையாது, ஃபிசிக்கலாகவே. நான் கேட்டதே அப்படித்தான். நீங்கள் மென்டலாலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ஃபிசிக்கலாக உங்களுடைய மூமெண்ட்ஸ் சரியில்லை, அதனால தான் இந்த மென்டல் ப்ராப்ளம் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்க, இந்த பொண்ணை பற்றி நம்ம சொன்னோம். விருச்சிக லக்னம்னு வந்துருச்சுனாலே ஸோ அட்கல் சயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டோம். ரகசியங்கள் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத, வெளியில் சொல்ல முடியாத ரகசியங்கள். வெளியில் சொல்ல முடியாதுன்னா
அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல இது வெளியில் சொல்ல முடியலனாலே அது என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல வேலைன்னு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க அதே போலத்தான் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு அந்த திருமணம் என்பது அவசியம். அந்த திருமணம் இல்லாதால தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுறது. இது மேலும் மேலும் தொடர்ந்துக்கிட்டே போகும், இது அதிகமாகிட்டே போகும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரோட நீங்கள் பழகி அப்படிங்கிறது இல்லை, இது நிறைய கண்டினியூட்டி இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படி நான் எப்படி சொல்லியிருப்பேன்? ஏற்கனவே குரு சுக்கிரன் இருந்தாவே தவறுன்னு சொல்லியிருக்குங்க. 2 கிரகம் சந்திரன் இருந்தாலும் நிறைய தவறு பண்ணவும் சொல்லியிருக்குங்க. சந்திரன் இது இப்ப சந்திரன் நான் வந்து இந்த குரு சுக்கிரன் ராகு சந்திரன் சொன்னீங்க. நாடி விதிப்படி சுக்கிரனோடு சந்திரன் இணைந்தாலே களங்கம் வருங்கிறது, தன் கற்பை இழந்து விடுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட ரூல். ஆமா ஆமா ஐயா, ரைட்டுங்களா? வகுப்பு ஆரம்பிக்கிறதுலேருந்து நிறைய வாட்டி நான் அந்த ரூலை உங்களுக்கு பயன்படுத்தி சொல்லியிருக்கிறேன். கரெக்ட் ஐயா. சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்பட்டாலே களங்கம் வருவதற்கான ஒரு கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ அங்கே ராகுவும் காண்டாக்ட் வருது அப்படின்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் அது புரிஞ்சுதுங்களா? அவங்க சொல்கிறாங்க, எஸ் 100% உண்மை நீங்கள் சொன்னது. என்னங்க கரெக்டாக சொன்னது இதுதான். அம்மா நீ ஐஏஎஸும் போக மாட்டேன், ஐபிஎஸும் போக மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், கல்யாணத்தை பண்ணு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நீ உருப்படி ஆகிறதுக்கான சரித்திரமே கிடையாதுங்க. இல்லைங்க, எனக்கு தசா புத்தி நல்லா இருக்கு. எந்த புத்தி எந்த தசை வந்தாலும் உருப்படாது ஒன்று கூட. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? உன்னுடைய மென்டாலிட்டியில் என்ன இருக்குது அதுதான் நடக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது அதான். உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும், ஒருத்தருடைய எண்ணமும் சிந்தனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க. சிரமப்பட வேண்டாம், புதனை எடுத்துக்கொள்ளுங்கள், அது சரியாக வரும். ஒரு ஜாதகத்தில் புதனை எடுத்துக்கொண்டு அவருடைய எண்ணம், அவருடைய மென்டாலிட்டி எதை நோக்கி இருக்கும் என்பதை நீங்கள் தீர்க்கமாக சொல்ல முடியும். அதில் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். புதன் தான் உங்களுடைய சிந்தனை. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஸோ 100% அது வரும். இங்கே நாம் ராகு சொல்கிறது, சந்திரனை சொல்கிறது அதெல்லாம் அப்புறம் செகண்டரி. ஃபஸ்ட்டு உன்னுடைய தாட் என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன, எதை நோக்கி இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், புதன் வக்கரமாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அர்த்தம் புரியுதுங்களா? புதன் சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் வக்கரமாக கூடாது. அது ஒரிசு தான் அது. என்னங்க ஐயா? கரெக்ட் ஐயா. எவ்வளவு பேர் சிக்கலான ஜாதகம் இல்லைங்க. எனக்கு தோணுது என்ன தெரியுமா ஐயா, நீங்க மாந்திய வந்து மரணத்துக்கு தான் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஆனா நான் யூடியூப்ல நிறைய பார்த்ததுல இந்த மாந்தியுடைய தொடர்பு வந்தாலும் அது பயங்கரமா துண்டிக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுக்கு வந்து என்னது 5ஆம் வீட்டுல என்னங்க ஐயா, என்னது துண்டிக்கப்படும்? எனக்கு புரியல. அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் எது எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகாது, ஃபெயிலியர்லயே போயிடும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாலகிருஷ்ணய்யா, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், நீங்க தெரிஞ்சு. ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொன்னீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. நான் அப்படி சொல்லலையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஐயா. ஒரு சுகஸ்தான அதிபதிக்கு கேது மாந்தி தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாதகி ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. ஏன்னா ஒரு 4-9 லக்னாதிபதி பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதுலயே சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்ன சொல்லி கொடுத்த? மரணத்துக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒழுக்கத்தை கண்டுபிடிக்க ஒரு விதிமுறையே சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை சொல்லுங்க ஐயா, உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு தடவை சொல்றதா? நீங்க சொல்லுங்க. என்ன சார், என்ன சொல்லுங்க. திரிசாம்சம்னு ஒரு மேட்டர் இருக்கு. ரைட் ஐயா, சொல்லி அந்த திரிசாம்சத்துல போய் நீங்க பார்த்துதான்
ம். ஒருத்தரை நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும், சொல்ல முடியும் கரெக்டா. சரிங்க ஐயா. புரியுதுங்களா? ஆமா, ஒரு சண்டே அதுதான் கிளாஸ் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கும். ரைட் பல ஐயா. கிரகங்களுடைய தொடர்பு. இப்ப இவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு கிரக ஆட்சி இருக்கக்கூடிய அரக்க குணம் அது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குணம் இருக்கும். நல்லா புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுது புரியுது ஐயா. இப்ப ஒருத்தருக்கு ரொம்ப ஜாஸ்தியா கோபம் வரும், ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த கோபத்தை குறைச்சிட்டா அந்த நல்லது பூரா வெளிப்பட ஆரம்பிச்சிடும், உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அர்த்தம் புரியுதுங்களா? இதுதான் ஐயா, இங்க செவ்வாய் ஆட்சியில இதுக்கு பயங்கரமான கோபம் இருக்கும். ரைட்டுங்களா? ஆமா ஐயா. தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வது, தன்னைத்தானே வதை பண்ணி கொள்வது. வருத்தி கொள்வது. புரியுதா புரியலைங்களா? ஓகே. புதன் வக்கரமானா என்ன ஆகும்? நீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புதன் வக்கரமானா எல்லாரும் சிரிச்சா அவங்க அழுவாங்க, எல்லாரும் அழுதால் அவர்கள் சிரிப்பார்கள். இது ஒரு ஒரு நூதனமா இருக்குது உங்களுக்கு. என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு. நிஜமா இதுதான் உண்மை. ஒரு மாறுபட்ட சிந்தனை. புதன் என்பது புத்தி தானே சார்? புதன்னா ஆமா புத்தி ஐயா. தானே? நீங்க நம்புறீங்களா இல்லையா ஆமா ஐயா. புதன் புத்தின்னு? ஆமா, புதன்னா புத்தி அறிவு. புதன் வக்கரமடைஞ்சா உங்க புத்தி நல்ல வழியிலையும் போகும், தீய வழியிலையும் போகும்னு சொல்றேன் நான். கண்டிப்பா போகும் ஐயா. புரிஞ்சுதுங்களா? ஓகே ஐயா. ஒரே நேரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. வக்கரம் பெறுது அப்படின்னா நல்லதும் போகும், கெட்டதும் போகும். இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். என்னங்க ஐயா? சரி, அப்படியே கரெக்ட் பாருங்க. ஐயா. இவங்க லக்னத்துக்கு இந்த புதன்கிறவர் நல்லது பண்ணக்கூடியவனே கிடையாது. முதல்ல யார் அவன்? அட்டமாதிபதி. எடுத்துக்கலாமா? அஷ்டமாதிபதி எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம். எடுத்துக்கூடாதா? எடுத்துக்கிறோம் ஐயா. அட்டமாதிபதி 4ல் இருந்தா என்ன சொல்லுவீங்க? 4ஆம் இடம் க்ளோஸ்ன்னு அர்த்தம். சுகஸ்தானம் காலி. சுகஸ்தானம் காலின்னு சொல்லக்கூடாது. சரிங்க. சுகத்தால எல்லா ஸ்தானமும் காலி ஆகும்னு அர்த்தம். ஓகே ஐயா. ஏ? கரெக்ட் ஐயா. புரியுதுங்களா? சுகஸ்தானம் காலின்னு நீங்க சொல்லிட்டா அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, இன்பமே இல்லைன்னு சொன்ன மாதிரி அர்த்தம். அது அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, நான் அப்படி சொல்ல ஐயா. அதாவது கிடைக்காது அதிகமா. அதிகமா கிடைச்சதால தான் பிரச்சனையே வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 8ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் அந்த பாவம் கெட்டுவிடும். அது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? பராசரர். ஆமா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பராசரருங்கிறது த ஃபண்டமெண்டல் பேஸ். அந்த பராசரரை நல்லா தீர்க்கமாக படித்து வச்சுருந்தீங்கன்னா நாடிங்கிறது சும்மா அப்படியே உங்களுக்கு வேற லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? ஓகே. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் பராசரில் அட்டமாதிபதி நின்ன இடம் போச்சு, அது அவுட்டு. அந்த இடம் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க லக்னத்துக்கு 5க்கும் சம்மந்தப்படுது, எதுக்கும் சம்மந்தப்படுது? 4க்கும் சம்மந்தப்படுது. வருது இல்லை? 5ஐயும் பாதிக்கும், அது 4ஐயும் பாதிக்கும். புரியுதா புரியலீங்களா? சார் அட்டமாதிபதினா இது என்ன சார், இது என்ன? அது உங்களுடைய கர்மாவை பின்பற்றி வந்த இடம் சார். அது எப்படிங்க? உங்களுடைய கர்மா, நீங்க போன ஜென்மத்தில் நல்லது கெட்டது பண்ணியிருப்பீங்கல்ல, அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்த வச்சிருப்பாங்க. அதுதான் 8. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாதகங்களை பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக. சரி, அங்கே குரு இருக்காரு, அவருக்கு என்ன? அதை பற்றி நீங்கள் இன்னும் பேசலையே. இப்போ பரிவர்த்தனை ஆகுது இல்லையா? அப்போ சனி இங்க வந்துடுவாரு, குரு அங்க போயிடுவாரு. இப்போ அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவங்க இந்த ஜோதிடத்துல ஏதோ தெரியும்னு சொன்னீங்கய்யா நீங்க. அத முழுமையா அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் விலகி நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்க மாட்டாங்க.
அப்போ வாய்ப்பே கிடையாது. ஏங்க சொல்லுங்க ஐயா. 4ஆம் ஏன்னா கம்ப்ளீட் ஆகாத எப்படிங்க பார்ப்பாங்க அவங்க? இல்ல ஐயா, நீங்க சொன்னீங்களா ஏதோ அது இது பாக்குறாங்க ஜாதகத்துல தெரியுங்கிறீங்க, ஏதோ சொல்றாங்கன்னு சொன்னீங்களா ஐயா. அவங்க சொல்றாங்க ம். 11ஆம் அதிபதி நீச்சர் சார். அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும் சரியானவர்னு? சொல்ல முடியாது. 11ஆம் அதிபதி நீச்சம் எப்படிங்க? கரெக்ட் தான் ஐயா. அதுக்கு இன்னொன்று சொல்றாங்க சார், சுக்கிரன் கேது இருக்குது. ஸோ கிறிஸ்டின் கூட திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எங்கெங்க திங்க் பண்றாங்க. எப்படி? கரெக்ட் தான், அந்த கேதுக்கு நாங்க வச்சு பண்றாங்க. சுக்கிரன் கேது இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்டினை தான் கல்யாணம் பண்றாங்களா? கிடையாது. நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருந்தா அப்படியே தான் சொல்ல வேண்டியது. ம். என்னங்க ஐயா? கரெக்ட் தான் ஐயா, அப்படி நீங்க நடக்காது ஐயா. பிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க ஆல்ரெடி. ஆமா ஆமா ஐயா. ம். இது எப்படி வேலை இப்ப இந்த செய்யுது? இடத்துல இப்ப இந்த இடத்துல குரு சுக்கிரன் என்ன பணத்தை அதிகமா கொடுக்குமா ஐயா? ஆமா, நம்ம கேது இருக்கிறதால குருவுடைய வேலை என்ன? இயக்கம் தான். பணம், இயக்கம், பணத்துக்கான இயக்கம் சுக்கிரன் இருக்கிறாரு. இயக்கம்தான் இயக்கம்தான் இயக்கம்தான். அப்ப அவன் நல்ல வெல் டு டூ ஐயா, என்னங்க? நல்ல பண வசதி இருக்குங்களா? சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க. அத கேது இருக்கிறதாலயா எப்படி அது? எப்படி? 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால. ஆ, புரியுதுங்களா? அதான் சொல்றேன் ஐயா, கேது 4ஆம் இருக்கிறதால. இடத்துல கேது இருக்குது. ஆ. ஒருவேளை அவங்களுக்கு சுக்கிர தசை வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த திசையில ஏதோ கொஞ்சம் பலன் அடைவாங்க. காரணம் என்னன்னா, லக்னத்துக்கு 4 சுக்கிரன் வந்து திக்பலம். சார், மக நட்சத்திரம்னு சொன்னேன். ஆமா ஐயா. மக நட்சத்திரம்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு 2வது திசை என்னவா இருக்கும்? சுக்கிர தசை முடிஞ்சு இப்போ என்ன வயசாச்சு? நான் மறந்துட்டேன் அத. கரெக்ட் ஐயா. அப்படித்தான். நான் இதே தப்பு. நான் என்ன இல்ல ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த திசையில ஏதோ ஒரு சிறிய பலனை ஏங்க, அனுபவிச்சிருப்பாங்க. சுக்கிர தசையில தாங்க அடிஞ்சு குட்டி சிவரா போனது. ஆமா. என்ன ஏங்க ஐயா, நீங்க சுக்கிர தசை வந்தா எப்படி நல்லா இருக்கு? சுக்கிர தசை வந்தா நல்லா இருப்பாங்கன்னா, 4க்கு சம்பந்தப்பட்டு சுக்கிரன் திசை நடத்தினா ம். 4ஆம் இடம்ங்கிறது என்ன சுகம் தானே? ஆமா ஐயா. அதை ஏதோ மட்டும்தான் அவன் தேடுவான். அந்த இல்ல ஐயா, அந்த சுக்கிர திசையில ம். அவங்களுக்கு எந்த வகையிலோ பணத்திலேயோ மனத்திலேயோ ஏதோ ஒரு வகையில ஆ. அவர் வந்து திக்பலமானதால ஒரு பலனை கொடுத்துட்டு வெளியேறி இருப்பாருன்னு சொன்னேன். அது அதாவது அது நல்ல பலன் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு வெளியேறிட்டு இருப்பார். அவ்வளவுதான். அதை தான் சொன்னேன். புரியுதுங்களா? ஓகே. அது நல்ல பலனை கொடுத்து பலன் செய்ய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அவ்வளவுதான் ஐயா, கொடுத்தாருல்ல, அதெல்லாம் தள்ளிட்டாரு. அது கரெக்ட். அது என்ன நீங்க இதை மீன் பண்ணி இப்படி சொல்றீங்களா? ரைட். நான் வேற மாதிரி கூட சொல்லுவேன், அது வேண்டாம்னு வச்சுட்டேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். ரொம்ப நாம தப்பு பேசணுங்கிறதுக்காக இதை கொண்டு வரல. இல்ல இல்ல, ஜாதகத்துல இப்படி அமைஞ்சிருக்கலாம்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வரேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாம யாரையும் தப்பா சொல்ல வேண்டாம். அப்படிலாம் கிடையாது. தப்பு அது அவங்களுடைய பிராப்தம், அவங்க வாங்கி வந்தது. சோ நீங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. அதே சேம் ஜாதகம் என் கையில ஒண்ணு இருக்கு. அதே சேம் ஜாதகம். அதை ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் சொல்றீங்களா? இல்ல இதுல நான் என்ன பண்ணணும் இப்போ? ஏற்கனவே உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணதுதாங்க ஐயா. அதெல்லாம் சிக்கல் தான். அதெல்லாம் சிக்கல்ல தான் போயிட்டு இருக்கு. சிக்கல்ல தான் இருக்கீங்களா? சிக்கல்ல தான் இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனது கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிச்சு இருக்கு. இருந்தாலும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு திருப்தியற்ற நிலை கிடையாது. ஆனா மற்றபடி கேரக்டர் பார்த்தா அந்த அளவுக்கு தப்பாலாம் சொல்ல முடியாது. அது ஒண்ணு மட்டும் பரவாயில்ல. ஏன்னு கேட்டா சந்திரன் வந்து கடகத்துல இருக்கிறான். அது ஒண்ணு மட்டும் மாறுது. மற்றபடி சேம் அதே. அவ்வளவுதான். நீங்க இதுல இன்னொன்னு, வளர்பிறை தேய்பிறைக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வளர்பிறையில பிறந்தவங்க உண்மையை ஒத்துக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒளிமறைவு இருக்காது.
தேய்பிரையில பிறந்தவங்கள்ட்ட ஒளிவு மறைவு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா ஆமா ஐயா, இது வந்து வளர்பிறை. இது வளர்பிறை. இதுல என்ன பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? எஸ் சொல்ல சொல்ல எஸ் எஸ் எஸ்ன்னு வந்துகிட்டே இருக்கு. என்னங்க? கரெக்ட் தான் ஐயா. எப்போ வந்து விருச்சகலாக்கத்துல உக்கட்டுச்சோ அதுல மறைமுகம் இருக்கும், சொல்ல மாட்டாங்க சார். விருச்சிக லக்னம்னாலே மறைபொருள். ஆமா, மறைபொருள் பார்க்கணும், கவனிக்கணும், கரெக்டா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? விருச்சிக லக்னம் எல்லாருக்கும் வந்து சில இதுன்னு இல்லை. ஸோ விருச்சிக லக்னம் என்றாலே, விருச்சிகம் என்றாலே சஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க அதை மாத்திரம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். நன்றி. மத்ததெல்லாம் வெற்றிகத்தை நிறைய பேர் நான் பாத்துருக்கீங்க. விருச்சிக லக்னத்தை விருச்சிக ராசி நிறைய பேர் நான் பாத்துருக்கேன், அனுபவத்துல பாத்துருக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். உண்மையே சரியான உண்மை வெளியில வரவே வேணும், நீங்க வாங்கவே முடியாது. ஆமா, நம்மளதான் நோட் பண்ணுவாங்களே வெளியே, அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே விஷயம் வெளியில வராது. நீங்க விருச்சிகத்தை வந்து சொன்னது ஒண்ணுன்னா சொல்லாதது 10 இருக்கும். அடுத்தது கும்பம் ஐயா. ஆமா, கரெக்ட். மறைபொருள் மறைபொருள் அவங்கள்ட்ட அப்படித்தான், வெளியே வரவே வராது. அதெல்லாம் ஆண்கள் கிட்டயாவது கொஞ்சம் வரலாம், பெண்கள் கிட்ட சுத்தமா வராது கும்பத்துல ஐயா. ஒண்ணுமே பேசவே வேண்டாம். நீங்க வாங்கறது சிரமம், இது பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்கள நீங்க அனலைஸ் பண்ணி ஐடியா சொல்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிங்க சார், நான் இங்க சொல்றேன். நீங்க வந்து எப்போ நீங்க என்ன பண்றீங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை இது பண்ண ஆரம்பிக்கலையோ அப்பவே நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. சரிங்களா? ஜாதகங்கிறது எதுக்கு நாம் பார்க்கிறோம்? நம்மளுக்கு நல்லது கெட்டது மட்டும் இல்லை, நமக்கு என்ன தப்பு இருக்கிறது, என்ன நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதான ஜாதகம். அவ்வளவுதான். இவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் அது ஒண்ணுதான். அதை ஒண்ணு குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? குறைக்க வேண்டாம், திருமணமானா ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைங்களா? நான் சொல்ற சரியா தப்புங்களா? முடிவு ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதான் பாயிண்ட். இந்த ஜாதகத்துக்கு ப்ரொடிஷா பாயிண்டே இதுதான். நீங்க பாருங்க, செவ்வாய் சுக்கிரன்லாம் ரொம்ப பலமான கிரகம் சார். இதுல அது செவ்வாயுடைய இலக்கணம் சுக்கிரனுடைய இலக்கணமாக இருந்தால் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். சுக்கிரனுடைய லக்னமாகவே ரிஷப லக்னம் ஒரு டைப்பு, ஆனா துலா லக்னம் அது வேற டைப்பு. புரியுதுங்களா? ஓகே. நான் என்ன சொல்றேன், வேற டைப் மீன்ஸ் ஸோ அவங்கெல்லாம் அதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல வரேன். அதை நீங்க கரெக்டா வச்சுக்கணும், அந்த தரத்தில் இருக்கணும். அதுதான் மெயின். புரியுதுங்களா? இதுல வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேசணும், நிறைய சந்தேகங்களை சொன்னோம். வேற என்ன சந்தேகம்? இப்ப இந்த ஜாதகருடன் யார் இருப்பார் அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி எந்த ரூலை ஃபாலோ பண்ணுவீங்க? இப்ப செவ்வாய்க்கு பின்னாடி இப்ப ஒரு கிரகம் ஒருத்தரை பத்தி கேட்டா அப்படின்னா அந்த கால கிரகத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்களை பார்க்கணும். 1, 5, 9 என்ன கிரகங்கள் வருதுன்னு பார்க்கணும். சொல்லுங்க ஐயா. இப்போ சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால ரைட், அதனால தந்தை தான் அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து 80% நன்மை தரும் நாடில. அதனால சூரியன் இருக்கிறதா தந்தை தான் அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க.
ஆமா ஐயா. ரைட், ஓகே. அதே மாதிரி சனி பகவான் வந்து பரிவர்த்தனையாளன்னா சகோதரன் கூட சொல்லலாம். எப்படிங்க சொல்லுங்க. சனி பகவான் கண்டி பரிவர்த்தனை ஆவாத இருந்துச்சுன்னா அவங்க மூத்த சகோதரன் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரைட், சூப்பர் சார், இது நல்ல பாயிண்ட். ஆமா சார், கரெக்ட். புதன் வக்கரமானதால சொல்ல முடியாது, எப்படி வேணா இருக்கலாம். இல்ல மூத்த சகோதரன் ஹெல்ப் பண்றாரு. ரைட்டுங்க. எப்படிங்க? மூத்த சகோதரர் ஹெல்ப் பண்றாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஓகே. இப்ப நீங்க சுக்கிரனுக்கு 2ல தானே கிரகங்கள் இருக்கு, பின்னாடி ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்க. இல்ல. இல்ல, சரி. கேது இருக்குது, அது கட்டாயம் ஒத்து வராது, விட்டுடுங்க. சுக்கிரனுக்கு எப்படி பார்த்தாலும் குரு சனி பரிவர்த்தனை இருக்கிறதால ஒரு மூத்த சகோதரர் 1. அந்த புதன் நோக்கி வருதா? நோக்கி வருது ஐயா. அப்படின்னா புதன்னா நண்பர்னு எடுத்துக்கலாமா? நண்பர்கள், இளைய சகோதரம் வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம் ஐயா. இங்க சூரியன் அங்கதானே இருக்காரு. ஆமா ஐயா. அப்ப சூரியன் அப்பான்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமா ஐயா. அப்ப அப்பாவுடன் ஒரு நல்ல சுமூகமான உறவு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அது அங்க பெருசா வேலை செய்யல, அங்கேயே அடிபடுது. காரணம் என்ன? அங்க சனி சூரியன் நெருக்கடி. அப்பா கூட இல்லை. அப்பா கூட இல்லை. முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளவுதான். அப்ப ஜாதகி தனியாகவே பிரவேசிக்கிறார். அவ்வளவுதான். ஜாதகி தனியாகவே பிரவேசிக்க தைரியமா சொல்லலாம். சரிங்க. நீங்க எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்தை, அழகா நீட்டா சொல்லிடலாம், ஒரு தப்பு வராது. இல்ல சார் என் கூட எல்லாரும் இருக்காங்களே சார்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா புரியலீங்களா? அவங்க ஃபாதர் இருக்கிறாரா ஐயா உயிரோட? இருக்காரு. ஓகே, அது இருக்காரு. சரி, இப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு எத்தனை கல்யாணம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எப்படி ரூல் எடுப்பீங்க? அவருக்கு அப்பாவுனா 7ஆம் இடத்துல பார்க்கணும். 7ஆம் இடம் வந்து புதன், அவர் சூரியன்ல இருந்து. 7ஆம் இடத்தை எதுக்கு பாக்குறீங்க அப்பாவுக்கு? அப்பாவுக்கு தந்தைனா 9ஆம் இடம். 12, 11, 10, 9 வந்து கடகம், சந்திரன் வீடு. ஆமா. 9க்குரியவர் வந்து 10ல இருக்கிறாரு. கூட ராகம் இருக்கிறாரு. அதனால அவருக்கு பல திருமணம், 11ல தான் பல திருமணம். எப்படிங்க? லக்னத்துக்கு 11 10ல இருக்காரு அவரு. அவர் 10ல தான் இருக்கிறாரு ஐயா. அதாவது அவர் லக்னத்துக்கு 9ஆம் வீடு வந்து கடகம் ஐயா. கடகத்துக்குரிய அதிபதி வந்து 10ல இருக்கிறார். 10ல ராகுவோட சேர்ந்து இருக்காரா? அதான் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதால பல பெண்களுடன், சந்திரன்னா பல பெண், சந்திரன்னா தகப்பனார் ஸ்தானம் தான், அதவே வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த காம்பினேஷன் எடுத்து வச்சுதான் சொல்லணும். அப்ப சந்திரனுக்கு ராகுடைய கான்டாக்ட் வருதா இல்லையா? வருது ஐயா. சந்திரன் நின்ற வீட்டிற்கு நேர் 7வது வீட்டுல சுக்கிரனோட தொடர்பு. சுக்கிரனோட வருதா? அவ்வளவுதான். கேது வருதா? வருது. சனி கான்டாக்ட் வருதா? வருது ஐயா. அப்படின்னா என்ன சொல்றது? புரியுதா புரியல? அதுவும் பல விதமான. அவங்க அப்பாவுக்கு 2 திருமணம். ஓகே, அர்த்தம் புரிஞ்சிட்டீங்களா? 2ம் இருக்கலாம், வேற மாதிரி இருக்கலாம். அது விட்டுடுங்க. நமக்கு எவிடன்ஸ் இருக்கிறபடி நம்ம பேசலாம். ரைட் ஐயா. இல்லைங்களா? அது ஏன் ரொம்ப நம்ம டீப்பா போயிட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையில்லை அது. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க பார்த்து இப்படி எல்லாம் பலன் சொல்றதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்குங்கிற. கரெக்ட் ஐயா. இது எவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டான பதில். ஆமா ஐயா. நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் அதுல பிரச்சனை இருக்கா? இருக்கும்.
என்னங்கய்யா? வேற என்ன கருத்துக்கள் இருக்குது? சந்தேகங்கள் என்ன இருக்கு பாருங்க, கேளுங்க. ஜாதகத்தை பொறுத்த மட்டும் என்ன சந்தேகம்? சரி, திருமண வாழ்க்கையை நீங்க பேசிட்டீங்க. மன வாழ்க்கையை பத்தி பேசணும்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன் ஐயா. நவாம்ச லக்னத்துக்கு சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. 12 தனுசு வீட்டுல இருக்கிறார். தனுசுல இருக்காரா? ஆமா ஐயா. என்னாச்சு? பலம் சொல்லுங்க. அதுவும் என்னங்க ஐயா, பாயிண்ட் புரியுதுங்களா? எனக்கு இந்த இடம் தான் தனுசு வீட்டுல இருந்தாண்டா ஐயா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இப்போ ரூல் என்ன தெரியுங்களா? ம். ரூல் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ஜென்ம லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி ம். நவாம்ச லக்னத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. ஓகே. புரியுதுங்களா? ஆ. மறைந்தால் என்ன? திருமண வாழ்க்கையில் சிக்கல். ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கா அவங்களுக்கு அது சிக்கல்? இல்ல 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 ஐயா. அவங்களுக்கு இருக்குல்ல ஜாதகிக்கு. லக்னத்துக்கு 12ல இருக்குது ஐயா. கரெக்ட் 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 ஐயா. கரெக்டா வருதா வரலையா? வெற்றிகண்ணாவே சிக்கல் தான் எது எடுத்தாலும். கரெக்ட். பொதுவா எடுத்துக்கிட்டா வெற்றிகண்ணாவே ரகசியங்கள் நிறைந்த சிக்கல்கள் நிறைய இருக்கும். அவ்வளவுதான். ஒரு டைப் கேட்டா நான் பிஜி படிச்சோம்ங்கிறாங்க, ஒரு டைப் கேட்டா நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம்ங்கிறாங்க. புரியுதுங்களா? மாத்தி மாத்தி சொல்றாங்க. பைத்தியம். அதான் சொன்னீங்களே மென்டல் டிசார்டர். ஆமா ஆமா ஐயா. சந்திரன் ராகு வந்தாவே எல்லாருக்குமே அந்த இருக்கும். அந்த டிகிரியை பொறுத்து கொஞ்சம் விலகி இருந்தா நல்லா இருப்பாங்க, நெருக்கமா இருந்தா காலி. இப்ப விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். அவர் செவ்வாய். ஆட்சியாவே இருக்காரு. நவாம்ச லக்னத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காரு பாருங்க. செவ்வாய் அதுவும் ஆட்சி வர்க்கோத்தமாகிறாரு. சரியா போச்சுங்களா? ஆமா ஐயா. லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கார். டபுள் ஸ்ட்ராங். ஆமா ஐயா. அர்த்தம் புரிஞ்சுதா நான் சொல்றது? ஆமா ஐயா. அவ்வளவுதான். அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. சரிங்களா? அதான் ஐயா. நீங்க விவரம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? விவரம் தெரிஞ்சுக்கணும்னா போன் பண்ணி தனியா கேட்டுக்கலாம். இல்ல 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 அப்படி இல்ல. இல்ல ஐயா, சும்மா அப்படி இல்ல. இந்த ஒரு பாட்டு வருமே, தொட்டு தொட்டு பேசும் அப்படின்னு ஒரு பாட்டு. சுல்தானா. அந்த பாட்டை கொஞ்சம் நீங்க ராவில போட்டு கேட்டு பாருங்க. காலையில எனக்கு அதுல விளக்கம் இருக்கு. படிச்சு கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லு. முடிஞ்சு போச்சு நீங்க சொல்ல. ரைட்டுங்களா? அவ்வளவுதான் ஐயா. அவ்வளவுதான். அதுல விடை இருக்குது. நீங்க கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. குப்புசாமி சார் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. புஷ்பவனம் குப்புசாமி. ஆமா ஐயா. பாடினவர் அவரு தான். கரெக்ட் ஐயா. அதனால நிறைய இருக்கு சார். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் நினைச்சிட பல விதமான கேரக்டர்கள் இருக்கிறது மனதுக்குள்ள. ஸோ எது ஓங்குகிறதோ அது உயருகிறது, எது உயர்ந்த தன்மையை அடையும் என்பதை நம்ம பார்த்து சொல்லணும். அவ்வளோதான். அவங்க கை தொடர்றது சரிதான் அல்ல தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது நாளுக்கு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஜாதகங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் நவாம்ச லக்னத்தை நீங்கள் மெர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், தப்பே இல்லை. அந்த 6, 8 பண்ணதானே இல்லையா? ஆமாம், நீங்கள் எந்த அதிபதியை பார்க்கணும்னாலும் சரி,
நவாம்ச லக்னத்துக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. மத்த எங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லைங்களா ஐயா? மற்ற எங்கே இருந்தால் பரவாயில்ல. நன்றி. இப்போ இதில் பாருங்க, 12 தான் சுக்கிரன் இருக்கு. 8ல் ஏதாவது கிரகம் இருக்கா நவாம்ச லக்னத்துக்கு? இல்லையே. இல்ல. 6ல் ஏதாவது கிரகம் இருக்கா பாருங்க. 8ல ராகு இல்லையா? 8ல் ராகு இருந்தால் நாம் என்ன ராகு கேதுக்குள்ள என்ன பண்ண போறோம் நாம்? சரிங்க. சந்திரன் இருக்காரு பாருங்க 6ல். 6லயா ஐயா? ஆ ஆமா, சந்திரன் இருக்கிறார். இருக்கா? இருக்கு ஐயா. ரைட்டு. விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன் யாரு? 9. ரிச்சலத்து 9 ஐயா. 9ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள். அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஓகே ஐயா. ஏங்க ஐயா நீங்க பக்ரு ஆயிடுச்சு. என்னன்னா விருச்சிகலத்து சந்திரன் யாருன்னு சொல்லும் போது எனக்கு நீச்சம் தான் ஞாபகம் வந்துச்சு. அது எங்க இருக்கிறாருன்னு மறந்துட்டேன். அதனாலதான் கம்முன்னு இருந்துட்டேன் ஐயா. ரைட்டுங்களா? ஒரு ரைட் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, என்னமோ சொல்ல. இல்ல, நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட். நான் அங்க 9ல இதை பாக்கல ஐயா. இது மாதிரி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணா சூப்பரா அனலைஸ் பண்ண உங்களுக்கு அற்புதமா ஜாதக பலன் வந்துடும். எங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி உட்காந்து கடகலப்பா எல்லாரும் பேசலாம்னாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணி போய. புரியுதுங்களா? ஓகே. அது அப்புறம் நான் விட்டுட்டு வெறுத்து போய் பெரியவட்டி கேட்டேன். அவ்வளோதான் வீட்டு. அவர் ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கு ஐயா. நாங்களே கவனிப்போம். அவர் இந்த மாதிரி ஆன்லைனில் பேசுறதே இல்லை சார். அவரு அப்படிங்களா ஐயா? நான் நிறைய வாட்டி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நீங்க வரணும் பேசணும்னு பாக்குறேன், கேட்டு பாக்குறேன். போட்டாங்கன்னா வர ஐயா. அல்ல வந்து பேசினாரு பிரமாதமா இருக்கு. நான் கேட்டிருக்கேன் ஒரு ஆடியோஸ் வந்து திருமையத்துல ஒரு ஐயா. நீங்க வந்து அவர் பேசி அவர் சொன்னாருன்னா அவரு கருத்துக்கள் வந்து பயங்கரமா நல்ல கருத்துக்கள், நல்லா புரியுற மாதிரி அழகா சொல்லுவார். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஐயா, அது கேட்டிருக்கேன் ஐயா. அந்த மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் நம்ம இன்னைக்கெல்லாம் நாடி ஜோதிடத்துல யாரும் சொல்றதுக்கு ஆளே இல்லை. எல்லாருமே இங்க வந்துட்டு தான் போனாங்க. ஆர்ஜி ராவ் வந்து 97, 98, 99 வந்து ஆர்ஜி ராவ் ஐயா வந்தாங்க. அப்போ வந்தப்போ வந்து இங்க எல்லாரும் வந்து நாடி ஜோதிடத்துல வந்து அவரு ரவி சாரு எல்லாரும் இங்க வந்து இது பண்ணிட்டு போனாங்க. ரைட்டுங்களா? அது நம்ம குருகுல புத்தகத்தை பேஸ் பண்ணித்தான் அங்க புத்தகமே அவங்க வெளியிட்டாங்க. இங்க வெளியிட முன்னாடி அவங்க வெளியிட்டுட்டாங்க. இதுல என்ன ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா சார், ஆர்ஜி ராவ் வந்து அவங்க வந்து புத்தகம் வந்து எழுதி வச்சிருந்தாரே தவிர பப்ளிஷ் பண்ணல. ஆமா, அவர் இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு இல்லையா? எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்தது. தலைப்புகளை போல இல்ல, நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருந்திருக்காரு. அர்த்தம் புரியுதுங்களா? அதை இவங்க வெளியிட்டது. வேற ஒண்ணும் இல்லை. அதை படிக்க தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு விவரங்கள் சந்தேகங்களை போடுங்க, பேசுவோம் தொடர்ந்து. மீண்டும் நாளைக்கு வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றியும் வணக்கங்களும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி சார்.